பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரரி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நம்முடைய சிந்தனையெல்லாம் வளர்ச்சி பற்றி இருக்கும்போது ஒரு சில கட்சியினர் கலவரம் பண்ணுறதே தன்னுடைய சிந்தனையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பேசியிருந்தார். அதுவும் மதுரை மண்ணில் நின்று பேசுகிறாரு. கடந்த முறை இப்போது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இதே மாதிரி இஷ்யூ வந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் சைலண்டாக தான் ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும். இந்த முறை 144 தடை உத்தரவு போடுறது, இப்படி டைரெக்டாக பேசுறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தையும் அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி உண்டு பண்ணுது. எந்த விஷயத்த இந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மதுரையில் நேற்று பேசும்போதே முதலமைச்சர் ஓப்பனிங்லேயே ரொம்ப தெளிவாக ஒன்று குறிப்பிட்டார். ஆராயாமல் நீதி வழங்கியவன் மன்னனாகவே இருந்தாலும் அதை எதிர்த்து கலகக்குரல் எழுப்பிய கண்ணகி இருந்த ஊர் அப்படின்றத முதலமைச்சர் சுட்டி காட்டுகிறார். சிலப்பதிகார உதாரணத்தை மேற்கோள் காட்டுறாரு. அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ அன்றைக்கி கோவலனுக்கு பாண்டியன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. பாண்டியன் தான் அன்றைக்கி ரூலர், ஆல்சோ மெஜிஸ்ட்ரேட்டு. நீதிபதினு தனியாக ஒரு பொறுப்பு கிடையாது. அவரே தான் எப்போ வரைக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாகவே இருப்பார். அந்த அளவில் அதை பார்க்கணும். அப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அதை ஏற்றுக்கிட்டு நம்ம புருஷனை விளக்கேற்றிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு கண்ணகி சைலண்ட் ஆகலை. மாறாக கண்ணகி நீதி கேட்டு எழுந்தாள். நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி. தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு நீதியாக இருக்கிறதா, நீதியாக வழங்கப்பட்டிருக்கிறதா, அநீதியாக வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை கண்ணகி எழுப்பியிருந்தார். அது வரலாற்று உதாரணமாக அதை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருந்தார். ரெண்டாவது, மதுரைக்கு வளர்ச்சி முக்கியமா அல்லது வேறு டேஷ் ஏதாவது தேவையா அப்படின்றத ஏற்கனவே ட்வீட்டில் கேட்டிருந்தார். நேற்றுக்கு மேடையில் பேசும்போதும் அதுதான். மதுரையில் இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாத்தையும் முதலமைச்சர் வரிசைப்படுத்தி பேசினார். ரொம்ப நான் மதுரை தான், ஆனால் மதுரையாகவே இருந்தாலும் கூட இவ்வளவும் அது திமுக தான் உருவாக்கியதா அப்படின்றது. மதுரையில் நீங்கள் எந்த பக்கம் போய் வந்தாலும் ஒரு பாலம், ஏன்னா மதுரை வைகை குறுக்கும் நெடுக்குமாக ஓடக்கூடிய இது. இப்போ இன்றைக்கு வைகைக்கு மேலே சைடில் ஒரு ஆற்றையே ஆக்கிரமித்து ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்க. யாருன்னா ஏடிஎம்கே பீரியடில் போட்டாங்க. அந்த ஆற்றின் ஆக்கிரமிப்பு என்ன விளைவு ஏற்படுத்த போகுதுன்றது தெரியல. அதற்கு முன்பு அங்கே கடக்கிறதுக்கு 2 பாலம் தான். ஒன்று அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டின ஒரு பாலம் இருக்கும், தெப்பக்குளத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு, அண்ணாநகர் பக்கம் போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்கும். அதை விட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா பாலங்களுமே திமுக கட்டியது தான். தரைப்பாலங்கள் திமுக கட்டியது தான். பெரியாரை சுற்றி மெஜ்ரா கோட்ஸ் பாலம் ஒன்று இருக்கும், அது திமுக கட்டியது தான். இந்த பக்கம் மெஜ்ரா காலேஜுக்கு ஒரு பாலம் போகும், அது திமுக கட்டியது தான். இன்றைக்கி மதுரையில் பைபாஸ் அப்படின்னா கரெக்டாக வசந்தநகர் ஸ்டாப்பு, பழங்கானத்தம்னு சொல்லுவாங்க. அந்த பழங்கானத்துக்கு முந்தின வசந்தநகர் ஸ்டாப்லேருந்து ஆரப்பாளையம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கும். ரொம்ப பெரிய சாலை, 4 வழி சாலையாக போடப்பட்டிருக்கு. அந்த பைபாஸை உருவாக்குனது திமுக ஆட்சி தான். இன்னும் பல்வேறு சாலைகளை உருவாக்கியதும், பேருந்து நிலையங்களை உருவாக்கியதும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எவ்வளோ பெருசுன்னு மதுரைக்கு போயிட்டு எல்லாருக்குமே தெரியும். கோயம்பேடு பெருசு அப்படின்னா கோயம்பேடு அளவுக்கு இணையான மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். அது கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டிலே அதுதான் ஃபஸ்ட்டு ISO தரச்சான்றிதழ் பெற்ற பேருந்து நிலையமாக இருந்தது. அது ஏன் அப்படின்னு பலரும் கேட்கலாம். ஆனால் அந்த அளவிற்கு தரமானதாக அந்த நிலையம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஏடிஎம்கே பீரியடில் அதற்கு பிறகு அது எந்த வளர்ச்சி பணிகளும் பண்ணலை. துப்புரவு பணிகள் கூட சரியாக மேற்பார்வை செய்யாத அளவில் தான் அந்த இடத்தையே வச்சுருந்தாங்க. இப்போ இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையவே குண்டும் குழியுமாக நோண்டி கெடுத்துட்டாங்க ஏடிஎம்கே பீரியடில். இப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானங்களுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதல் மழையிலேயே அந்த ஸ்மார்ட் சிட்டி பல்ல காட்டிருச்சு. ஸ்மார்ட் சிட்டினா என்ன? அந்த இடம் மற்ற எல்லா இடங்களுக்கும் ஒரு மாதிரியான இடமாக, ஒரு மாதிரியான இடம் கிடையாது, ஒரு மாதிரி இடமாக உருவாக்கப்படணும். அதை பார்த்து மற்ற சிட்டிஸை டெவலப் பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட் சிட்டி. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிற திட்டம். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே புனரமைக்கப்பட்டது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில். புனரமைக்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் சிட்டி என்ன லட்சணத்தில் இருந்தது அப்படின்றத திமுக ஆட்சிக்கு 2021 நவம்பர்லேயே நம்ம பார்த்துட்டோம். என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த பாதாள சாக்கடைக்காக அகலப்படுத்துவதற்காக தோண்டுவாங்க இல்லையா, அந்த தோன்றுனதை பூரா எங்கே கொண்டு போய் கூட்டிட்டாங்கன்னா வாய்க்காலில் கொண்டு போய் கூட்டிட்டாங்க. பாதாள சாக்கடையே வாய்க்காலுக்கு தான் போகுது.
நீ பாதாள சாக்கடையில் இருந்த மண்ணை பூரா அள்ளி வாய்க்காலில் கொட்டிட்டேன்னா அப்புறம் எங்கேருந்து மண் போகும், எங்கேருந்து அழுக்கு போகும், எங்கேருந்து தண்ணி போகும்? அப்போ அவ்வளவு மோசமாக நிறைவேற்றப்பட்ட அந்த ஸ்மார்ட் சிட்டி. மதுரையிலேயும் அதே தான் நிலவரம். இப்போ வரைக்கும் மதுரை வந்து ரொம்ப போராடிட்டு இருக்குது. எதற்காக அப்படின்னா, இருக்கிற உட்கட்டமைப்பை முழுசாக சிதைச்சிட்டாங்க. மதுரையினுடைய அந்த 4 முக்கிய வீதிகள், அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 முக்கிய வீதிகள், அந்த வீதிகளில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ரொம்ப தவறாக நடைமுறைப்படுத்தப்பட்டது, முட்டாள்தனமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த கழிவு நீரும் வெளியேறுவதற்கு வழியே இல்லாத அளவுக்கு நிறைவேற்றப்பட்டது. இப்போ அது எல்லாத்தையும் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவையில் தான் திமுக இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இப்போ இவ்வளவு வேலைகள் மதுரையில் செய்ய வேண்டியது இருக்குது. இதை தாண்டி மதுரையை வந்து நவீனமான ஒரு நகரமாக மாற்றுவோம். மதுரைக்கு இன்றைக்கி என்ன பேர் அப்படின்னா, அது வந்து ஒரு வளர்ந்த கிராமம் அப்படின்னு. இந்த வளர்ந்த கிராமம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவாக பண்பாட்டு ரீதியாக மதுரை மாறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் பண்பாடு அப்படின்றதோட சேர்த்து சாதியும் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது. அப்போ மதுரையில் அந்த இறுக்கங்களை தளர்த்தணும். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அந்த வளர்ச்சியை நீங்கள் இன்றைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்துகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு வருவாங்க, மேலூர்லேருந்து மதுரை டவுனுக்கு வர்றாங்க, சிட்டிக்கு வர்றாங்க. இந்த பக்கம் வந்து மானாமதுரை சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு வர்றாங்க, வந்து வேலை முடிச்சுட்டு திருப்பி சாயங்காலம் வெளியூர் போவாங்க. நீங்கள் அதனால தான் சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா மதுரையில் அந்த ரிங் ரோடு பக்கம்லாம் நின்று பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை பஸ்ஸு பூரா கூட்டமாகவே போகும், இந்த பக்கம் பரமக்குடி பஸ்ஸு பூரா கூட்டமாக போகும், சிவகங்கை பஸ்ஸு பூரா கூட்டமாக போகும், மேலூர் பஸ்ஸு பூரா கூட்டமாக போகும். ஏன்னா மதுரையில் தான் அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் இப்போ சிவகங்கை நகரம்தான், ராமநாதபுரம் நகரம்தான், விருதுநகர் நகரம்தான். ஆனால் இந்த நகரங்கள்ல எல்லாம் கிடைக்காத வேலை வாய்ப்பு மதுரையில் தான் கிடைக்கிது. அதனால தான் மதுரைக்கு வந்துட்டு போகிறாங்க அவ்வளோ பேர். அது வந்து நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்கனைஸ்டு ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மதுரை தான் மையமான நகரம். அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதை வந்து நவீனப்படுத்தணும்ல. இப்போ பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி ஆண்கள் நிறைய பேர் படித்து வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை, புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்தில் எல்காட் உருவாக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கும் அந்த எல்காட்டில் தான் மதுரையில் 2 முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஹனிவெல் அப்புறம் HCL, இந்த 2 நிறுவனங்களுமே வந்து ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள். நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல ஆர்கனைஸ்டு ஒர்க்கையும் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த 2 நிறுவனங்களுமே மதுரையில் இருந்தால் இன்றைக்கி செயல்படுது. அதை சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னும் நிறைய செயல்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மதுரையில் நீங்கள் சாதாரணமாக ஒரு கட்டடத்தில் மாடியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் உட்காந்து அங்கே ஒரு IT கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் எல்லாத்துக்குமான தேவை மதுரைக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்துக்கும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், இது எல்லாத்துக்கும் தேவையான மூல வளங்களையும் உருவாக்கக்கூடிய தேவை மதுரைக்கு இருக்குது. அப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேலை பார்க்கணும். அப்போ மெட்ரோ ரயில் திட்டத்தை நாம் எதற்காக கேட்குறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நவீனமான மாற்றத்தை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மெட்ரோவில் பயணமே வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கிறோம். அப்போ இதை கொண்டு வருவதன் மூலமாக இப்போ மெட்ரோ ரயில் வருதுன்னு வைங்களேன், மெட்ரோ வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட். மதுரை ஃபுல்லாக மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது சார், நீங்கள் ஏன் சார் எங்கேயோ வைக்கிறீங்க, மதுரையில் வாங்க. ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா பீரியடில் மதுரை டு தூத்துக்குடி அந்த ஹைவேஸை வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஜெயலலிதா அறிவித்தாங்க. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி அதனால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கா? நீங்களும் மதுரை தானே படிச்சிங்க, அந்த பைபாஸில் ஏதாவது புது கம்பெனிஸ் நீங்கள் பார்க்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு தேவையானவற்றை நவீன மாற்றங்களை செய்யணும், உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும்ல. மதுரை என்பது ரொம்ப இறுக்கமான ஒரு நகரம். அப்போ அந்த நகரத்தை வந்து விரிவுபடுத்தணும். அதனால தான் வந்து திருப்பூரன்ற வரைக்கும் இன்றைக்கி சிட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அது காரணம் என்னென்னா, மதுரையை விரிவுபடுத்தி கொண்டு போய் மதுரையில் இருக்கக்கூடிய டென்ஸான பாப்புலேஷனை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நிறைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போ இதற்காகத்தான் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்கிறது. இதற்காகத்தான் ஒன்றும் இல்லை. இப்போ மதுரை எய்ம்ஸுன்றது வந்து மதுரை சிட்டிக்குள்ளே கிடையாது. அது வந்து மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது மதுரை சிட்டியிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி திருமங்கலம் பக்கத்தில் தான் அந்த எய்ம்ஸ் வரப்போகுது. அப்போ எய்ம்ஸ் அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அப்போ எய்ம்ஸ் வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கும்ல. எய்ம்ஸை சார்ந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குதுல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ அங்கே வந்து ஒரு எய்ம்ஸ் வருது அப்படின்னா அதை சார்ந்து ஹோட்டல் தொழில் நிறைய வரும், ரியல் எஸ்டேட்டு டெவலப் ஆகும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடைகள், மளிகை கடைகள் முதற்கொண்டு பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் அங்கே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ எல்லாரும் மைய நகரத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. மைய நகரத்திலிருந்து எல்லா பேரும் வெளியில் வேலைக்கு கிளம்புவதற்கான வாய்ப்பு அது உருவாக்கி தருதில்ல. அப்போ இப்படி தானே அந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ண முடியும். இது எதற்கான வாய்ப்பையுமே யோசிக்காமல் மதுரை எய்ம்ஸ் எங்கே உருவாக்கப்படுதோ சொல்லப்படுதோ
அதுலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துலேருந்து அந்த மதுரை எய்ம்ஸ் கட்டப்படுற இடம் வந்து கரெக்டாக வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான். திருமங்கலம் டு திருப்பரங்குன்றம் அந்த 10 கிலோமீட்டர். இதுக்கு இடையில வந்து அந்த திருமங்கலத்தை ஒட்டி தான் வந்து எய்ம்ஸ் வரப்போகுது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு கலவரத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு யாருக்காவது மனசு வருமா? பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவதற்கான வாய்ப்பு அது உருவாக்கி தருமா? தராது. அப்போ அதை காரணமாக வச்சு தான் இவன் மீண்டும் மீண்டும் மதுரையவே குறி வச்சு தாக்குறது. மதுரை வளர்ச்சி அடைவது இவர்களுக்கு பெரிய ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மதுரையில் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கிளப்புனதே அவன் எப்படி கிளப்புனான்னா, மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்கங்களையும் நேரில் போய் பார்த்து எல்லாரும் தீபம் ஏற்றுறது, குன்றம் காப்போம் குமரன் காப்போம் தான் ஆரம்பித்தான். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போது எல்லா சாதி சங்கங்களையும் போய் பார்க்குறான்ல. ஏன் சாதி சங்கத்தை போய் பார்க்குறான்? ஏன் வேறு அமைப்புகளை போய் பார்க்கல? ஏன் சாதி சங்கங்களை குறி வச்சு பார்க்குறான் அப்படின்னா, ரொம்ப இறுக்கமாக நவீன வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இது எல்லாமே வந்து சர்வைவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் மாற்றணும், அவனை வந்து ஒரு நவீனமானவனாக மாற்றணும், அது எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும், ஜனநாயகமயப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்ல மாற்றங்கள் தேவை. மாறாகவே என்ன பண்ணுறான்னா காட்டுமிராண்டித்தனமான மாற்றங்களையே திரும்ப திரும்ப ப்ரொப்போஸ் பண்ணுறான். குன்றம் காப்போம் குமரன் காப்போம் எச் ராஜா பேசியிருக்கிறாரு. தர்காவை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல வச்சுங்க அப்படின்னு பேசுகிறாரு. தர்காவை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல வச்சுக்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ தர்காவை இடிக்கிறதான நோக்கம். அயோத்தியா மாற்ற போகிறேன்னு சொல்கிற. பாபர் மசூதி இடித்ததை போல் சிக்கந்தர் பாதுஷா அவுலியாவை வந்து நீ இடிக்க மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம்? நீயே இடிப்பன்னு பேசியிருக்கியே. இப்போ இல்லை, 1994 முதல்ல இந்து முன்னணி வந்து ஆரம்பித்த போதே, இந்த பிரச்சனையை தொட்ட போதே தர்காவை இடிக்கிறது தான் அவங்களுடைய பிளானே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலையை தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பதற்றத்துக்குள்ளேயே மதுரை மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த பதற்றத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எடுத்த நிலைப்பாடுகளும் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அவர் நேற்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. அப்போது வி டோன்ட் கேர் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துகிறார். நீ செய்ய நினைக்கின்ற கலவரங்களுக்கு இங்கே இடமில்லை அப்படின்றத இல்லைன்னா முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வரமாட்டான். ஒருவேளை அங்கே கலவரம் நடந்திருந்துச்சுன்னா இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்காது. அப்போ அதை நடத்தி காட்டியிருக்கிறாருல. எதனை இதாக வச்சு தீபம் ஏத்துறேன்னு நீ வந்த, தீபம் ஏத்துறது உன்னோட நோக்கம் இல்லைன்றதை நீயே வெளிப்படையாக ஒத்துக்கிட்ட. ஹெச் ராஜாவே வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மதுரைக்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்கிறது. புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை மதுரையில் இருக்கக்கூடிய மாசி வீதிகள் எல்லாவற்றிலையும் புதிய பாதாள சாக்கடை திட்டங்களை வந்து நிர்ணயம் செய்வதற்கு உருவாக்குவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ இதைத்தான் மதுரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அடிப்படையிலேருந்து பல மாற்றங்களை மதுரை எதிர்பார்த்து காத்திருக்குது. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக மதுரைக்கு எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் வராமலேயே இருந்தது. ஒன்றும் இல்லை, இப்போ மதுரைக்கு வெளியே இன்னொரு சுற்றுச்சாலை இருக்குது. திருமங்கலத்திலேருந்து ஏறணும் அப்படின்னா, திருமங்கலத்திலேருந்து நேராக வரும்போது மதுரை நோக்கி வரும்போது ரைட்டு கட் பண்ணி ஏறணும் அப்படின்னா நேராக மாட்டுத்தாவணிக்கு வந்துடலாம் 20 நிமிஷத்தில். அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருந்துச்சு. ஒரு லாரி வந்துச்சு அப்படின்னா அதில் இந்த பக்கம் வர்ற பஸ்ஸு வந்து இறங்கணும் ரோட், அப்போ தான் போக முடியும். 10 வருஷமாக அந்த திட்டத்தை இழுத்து 2021 தான் அது வந்து கடைசியில் கம்ப்ளீட் ஆச்சு. அவ்வளவு நாள் இழுத்து அடிக்கப்பட்டது அந்த திட்டம். அட்லீஸ்ட் அது நிறைவேற்றாவது முடிஞ்சாங்க. வேறு என்ன செஞ்சுருக்குது அதிமுக ஆட்சி மதுரையில்? இன்னொன்று, இன்றைக்கி வந்து இவர் போராடுறாரு, ஆர்பி உதயகுமார், திருமங்கலம் டோல்கேட்டுக்கு எதிராக. நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது, நீங்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது, நீங்கள் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் திருமங்கலத்தில் டோல்கேட்டே வச்சிங்க. நீ எதுக்கு வச்ச முதல்ல? இப்போ நீயே எதுக்கு எடுக்கணும்னு போராடுற? இது பரவாயில்ல. அந்த பைபாஸ் முழுக்க போலி டோல்கேட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதுக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா டோல்கேட் தொடங்குறதே திருமங்கலத்தில் தான் தொடங்குது. இவர் தான் திருமங்கலம் எம்எல்ஏ. அந்த பைபாஸில் வந்து முக்காவாசி வந்து திருமங்கலத்துக்கு கீழே தான் வருது, 2வது திருப்புறம்ன்றதுக்கு கீழே வருது. அப்போ இது ரெண்டுலேயே இருந்த எம்எல்ஏக்கள் மேலே தமிழ்நாடு அரசு விசாரணை மேற்கொள்ளணும். அங்கே போலி டோல்கேட்டை வச்சு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போர்டு வச்சு கோர்ட் ஆர்டரின் அடிப்படையில் அங்கே இருந்த போலி டோல்கேட்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு இன்னும் இப்போ புதிய டோல்கேட்டுகள் இது பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது மாதிரி மதுரைக்கு நல்ல வேலைகள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல், இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எதுக்காக பேசியிருக்காரா? எய்ம்ஸ் கொண்டு வர சொல்லி எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் எத்தனை அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு ஒன்றிய அரசுக்கு? ஏதாவது ஒரு நேரத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கிறாரா? அல்லது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஒன்றிய அரசாங்கத்திட்ட போய் லெட்டர் கொடுத்துருக்கிறாரா? அவர் தான் இணக்கமாக இருந்தால் எல்லாமே கிடைச்சிருக்குன்றாருல. எங்கே கிடைச்சது? நீங்கள் இணக்கமாக தானே இருந்தீங்க 4 வருஷம். அப்போயே கட்டலையே. 4 வருஷம் நீங்கள் இணக்கமாக இருந்த போதே எய்ம்ஸை கட்டலையே. 4 வருஷம் நீங்கள் இணக்கமாக இருந்த போதே மெட்ரோவை கொண்டு வரலையே.
இப்பயும் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போய் எழுதி கொடுங்க மெட்ரோ வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து உங்கள் பேரில் அதை நிறைவேற்ற சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்குதே ஒன்றிய அரசு. ஏன் அமித்ஷா எத்தனை தடவை வந்துட்டு போகிறாரு, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மெட்ரோ தருவோம் சொல்ல வேண்டியதானே? திமுக கொடுத்த திட்டத்தில் வந்து கோளாறு இருக்குது, நாங்கள் அதை சரிபடுத்தி நல்ல திட்டத்தை நாங்களே ப்ரப்போஸ் பண்ணி நாங்களே கொண்டு வருவோம் சொல்லுங்கள். எது தடுக்குது உங்களை? அப்போ எது தடுக்குதுன்னா மதுரை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மதுரையை வந்து ஒரு பின்தங்கிய நகரமாகவே வைத்திருப்பது அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம். அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. ரெண்டாவது வச்சு என்ன பிரயோஜனம் ஒரு அரசுக்கு, ஒரு எடப்பாடி ரீதியாக சொல்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி இல்லை, சங் பரிவாருக்கு என்ன பிரயோஜனன்றது தான் அதில் கேள்வி. எடப்பாடி மதுரையை பற்றியே பேசலையே. எடப்பாடி வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறது தான் அவருக்கு பிரச்சனை. ஒரே நாளில் 2 ட்வீட்டுங்க. சாயங்காலம் 6:30க்கு ஒரு ட்வீட்டு, நைட்டு 9 மணிக்கு ஒரு ட்வீட், 8:57க்கு ஒரு ட்வீட்டு, 6:32க்கு ஒரு ட்வீட்டு. முதல்ல தீபத்தை ஏற்றுனா என்னன்னு கேட்குறாரு. அடுத்து நீதிமன்ற ஆணையை பின்பற்ற முடியாத இந்த அரசெல்லாம் அரசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகள்லாம் ஆணையிட்டு இருக்குது, நீங்கள் அது எல்லாத்தையும் கேட்டிங்களா? ஜெயலலிதா தூக்கி ஜெயிலில் வச்சுச்சு, வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? அம்மாவை விட்டு காவிரியை வச்சுக்க அப்படின்லாம் போராட்டம் பண்ணீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சுல்ல, அம்மா தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல, வேறு வேலையை பார்க்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீதிமன்றத்தை தூக்கிக்கிறது, தேவையில்லைன்னா நீதிமன்றத்தை போட்டு கடிக்கிறது. சரி, அதே நீதிமன்றம் தானே சொல்லிச்சு கவர்னர் வந்து கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சால் போதும், தேவையில்லாத அதில் தலையிடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சுல. அதை வலியுறுத்தி இவர் கவர்னருக்கு ஏதாவது லெட்டர் எழுதியிருக்கிறாரா? ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்காம இருக்கிற பேரிடர் நிவாரண நிதியை ஒழுங்காக விடுவிக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு அப்புறம் தான் நமக்கு அந்த 114 கோடியாவது வந்து சேர்ந்துச்சு. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வாயை திறந்துருக்கிறாரா? நீதிமன்றம் எத்தனையோ உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு, எதை பற்றியும் கவலைப்பட்டது கிடையாது. அப்போ உங்களுக்கு தேவையான போது நீதிமன்றத்தை வைத்து கொண்டு சங் பரிவாருக்கு தேவையான ஒன்றை செய்வதற்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. முதல்வர் நேற்று பேசி இருப்பது அதே போல் அவர் திட்டங்களை வரிசைப்படுத்துகிறாருல்ல. நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாத்தையும் வரிசைப்படுத்துகிறாருல்ல. இவர் வரிசைப்படுத்துகின்ற திட்டங்களில் ஏதோ ஒன்றில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரில் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துடும். வேறு எந்த திட்டமும் போகலைன்னாலும் எல்லா வீட்லேயும் விடியல் பயண திட்டத்தின் பயனாளிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் விடியல் பயண திட்டத்தின் பயனாளிகள் குறைந்தபட்சம் ஒருவர், அதிகபட்சம் 4 பேர் பெண்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ வீட்டுக்கு வீடு பயனாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். இவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது? இதையெல்லாம் உங்கள் பக்கம் திருப்பணும் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கணும். வெட்டியாக சும்மா உட்காந்துக்கிட்டு ட்வீட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ பனையூர் பண்ணையாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? பனையூர் பண்ணையார் திடீர் பண்ணையார், இவர் காலகாலமாகவே பண்ணையார். அதனால தான் இவருக்கு வேலை பார்க்க தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒருத்தனுக்கு ஆர்டரை போட்டு அடித்து தூக்க சொல்கிறது. கொடநாடு அத்தனை கொலை சம்பவங்கள் நடந்திருக்குது. யாராட்சி காலத்து சட்ட ஒழுங்கை பற்றி இவ்வளவு கவலைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு பங்களா சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் கொடூரமாக செத்தானே, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? அது எப்படிங்க ஒரே பங்களாவில் அவ்வளோ பேர் செத்து போனான்? வாட்ச்மேன் செத்துட்டான், சிசிடிவி ஆப்ரேட்டர் பூரா கோரமான, ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துருவார், ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்துருவார், ஒருத்தர் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு நான் தான் கொள்ளையடிக்க போனேன்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் வேறு ஆட்கள் மூலமாக எனக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்றதை ஓப்பனாக சொல்கிறாரு. இங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சா? பொள்ளாச்சியில் சட்ட ஒழுங்கு ரொம்ப கிளுகிளுன்னு இருந்துச்சு பார்த்தோமே, தூத்துக்குடியில் சட்ட ஒழுங்கு லட்சணத்தை பார்த்தோமே, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சட்ட ஒழுங்கு லட்சணத்தை பார்த்தோமே, அனிதாவினுடைய மரணத்தை ஒட்டி நடந்த போராட்டத்தில் உங்கள் சட்ட ஒழுங்கு லட்சணத்தை பார்த்தோமே. இப்போது நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பதை முழுக்க ஒரு கேவலமான வகையில் கையாண்டவர் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் போராட்டம் நடக்குது, போராட்டத்தின் போது காவல்துறை கைது நடவடிக்கை கூட செய்யட்டுங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுனால அரசாங்கம் கைதே செய்யட்டும். சுட்டு கொள்றதுக்கான துணிச்சல் உங்களுக்கு வருது அப்படின்னா அது எப்படி? சுட்டு கொள்றீங்களே, எப்படி அந்த துணிச்சல் வந்துச்சு? இதில் எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு அப்டேட் கேட்டுன்னு நான் டிவியில் பார்த்தேன். வேற பச்சையாக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சங் பரிவாரினுடைய ஆளாகவே அவர் மாறி இருக்கிறார். காரணம் என்னன்னா, கட்சியை காப்பாற்றுறது அவருடைய நோக்கம் இல்லை, தன்னை எப்படியாவது வழக்குகளிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம். இதில் மதுரையை பின்தங்கிய நகரமாக வைத்திருப்பதில் இந்த சங் பரிவாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக அவங்க கருதுறது என்ன அப்படின்னா, மதுரைக்காரன் வந்து 2 டைப்பு, ஒன்று பாசக்காரங்கன்ற ஒரு இது, இன்னொன்று ரோசக்காரங்க அப்படின்றது ஒன்று. எல்லா ஊரும் அதுதான். ஆனால் இந்த பாசம் ரோசம் இந்த 2ஐயும் வச்சு நீங்கள் வந்து மலையின் மீது பாசத்தை வையுங்கள்,
தர்காவின் மீது ரோசத்தை காட்டுங்கள்னு திருப்ப பார்க்குறான். அவன் மொத்தத்தையும் ஓம் பக்கம் திருப்பிட்டான். தர்காவின் மீது பாசத்தை வச்சுட்டான், சங்கியின் மீது ரோசத்தை திருப்பிட்டான். இதுதான் மதுரையில் நடக்குது. இதை ரிவர்ஸ் பண்ணணுன்றது அவனுடைய விருப்பம். ஏன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட ஜனங்களை வைத்து, பட்டியல் சமூக மக்களை வைத்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் இவருடைய நோக்கம். இதில் எந்த இடத்துலையும் இந்துக்களினுடைய நலன் என்று ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? எங்கேயாவது வரலாற்றில் தர்கா பக்கத்தில் விளக்கேற்றினதாக ஆதாரம் இருக்கா? இல்லவே இல்லை. தர்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண் என்பது நேரடியாக அந்த ஸ்டோனுக்கு பேர் என்ன அப்படின்னா பெஞ்ச் மார்க் ஸ்டோன். சிலர் தியோடலைட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, கலோக்கியலாக சர்வே கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியோடலைட் ஸ்டோன் அப்படின்னா, தியோடலைட் அப்படின்னா என்னென்னா, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் ரோட்டில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒரு இது மாதிரி இருக்கும், பைனாக்குலர் மாதிரி ஒரு பெரிய கருவி ஒன்று இருக்கும். அதை வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா ட்ரைபாட் அவங்களே வச்சுருக்கிறாங்க. அந்த ட்ரைபாடில் நிப்பாட்டி பார்க்குறாங்க இல்லையா? இப்போ இது சின்ன அளவில் பார்க்கும் பொழுது, இப்போ மலை உச்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட்டை செட் பண்ணி அங்கே ஒரு பில்லர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லருக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறோம்ல, இவர் பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறோம்ல. பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறதுன்ற வார்த்தையே எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த தியோடலைட் ஸ்டோனில் இருந்து தான் பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தது. பெஞ்ச் மார்க்னா என்னென்னா, அந்த கல் இருக்குல்ல, தியோடலைட்டு கருவியை ஒரு கல் மேலே வச்சு பார்க்கணும். அந்த கல்லுக்கு பேர் பெஞ்ச் மார்க் ஸ்டோன். அந்த பெஞ்ச் மார்க் ஸ்டோன்ல இருந்து தான் பார்ப்பாங்க. அப்போ இங்கிருந்து தான் அடுத்த இடத்தை அளவிட முடியும். அப்போ இதுதான் உயரமானது, அதனால் அதுக்கு பேர் பெஞ்ச் மார்க் ஸ்டோன். அதில் இருந்தால் நம்ம கலோக்கியலாக பயன்படுத்துகிற இடியம் அண்ட் ஃப்ரேஸ் கிடைச்சது. அப்போ அந்த பெஞ்ச் மார்க் ஸ்டோனு தான் அது அப்படின்றத இந்த திராவிடியன் இன்சைட்ஸ் மாதிரியான ஐடிக்களில் ரொம்ப ஆதாரபூர்வமாக துல்லியமாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகும் இதை தீபமேத்துறது தீபத்தூன்னு நீதிபதி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒரு கொசு இருக்குது, அந்த கொசு கடிக்கிறதுனால நமக்கு டெங்கு மலேரியா நோய்கள் வருது. கொசு கடித்து டெங்கு வருகிறது, இது ஃபேக்டா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், பசு கடித்து டெங்கு வருகிறது. பசு எங்கே கடிக்குது? அதான் பறந்து வருதே. ஏங்க பறந்து வந்தால் அது கொசுங்க? இல்லைங்க, பறந்து வந்தது பசு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எல்லா சேனல்லையும் நியூஸ் போடுவாங்க, எப்படி பசு கடித்து டெங்கு. அதை நீதிபதி சொல்லிட்டாருங்க. நீதிபதி தான் அதான் சொல்கிறாரு. இப்போ ஒரு தட்டு நிறைய சோறு இருக்குது, அந்த சோத்தை ஒருத்தன் மலம்னு சொன்னால் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு தட்டு நிறைய மலம் இருக்குது, அதை ஒருத்தன் சோறுன்னு சொல்கிறான்னா அவன் என்னன்னு சொல்லுவோம்? இப்போ பல பேர் தீபத்தூன்னு சொல்கிறீங்களே, தீபத்தூண் அப்படின்றதுக்கு ஆதாரமே இல்லை. ஒரு ஃபேக்டை எப்படி நீங்கள் இது இவருடைய கருத்துன்னு பதிவு செய்ய முடியும்? அது ஃபேக்ட்டு. இப்போ மேலே சூரியன் காலையில் தெரியுது, அது சூரியன் கிடையாது, அது செவ்வாய் கிரகம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, போடா பைத்தியார பயலன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ திரும்ப திரும்ப அதை ஒருத்தன் செவ்வாகிரகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிடுது அப்படின்னா அது தப்பா இல்லையா? இதை தான் நாம் கேட்குறது. இதை உடனே நீதிமன்ற அவமதிப்பு, பார்ப்பன துவேஷம் எல்லாம் அடுத்து இருக்கட்டும். முதல்ல நீதிமன்றம் ஃபேக்டாக ரெக்கார்ட் பண்ணுச்சா? பண்ணலைல, அப்போ கலவரத்தை உண்டாக்குவது தான் நோக்கம். இதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக வளர்ச்சியை முன்வைத்து தான் பேசியிருக்கிறார் நேற்று. அந்த டேஷ் அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அப்படின்றத முதலமைச்சர் ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கிறார். மக்கள் புடனிலே அடிச்சு துரத்துவாங்கன்னு சொல்றது இருக்குதுல்ல, அது மக்கள் மொழின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமான்னு நம்ம கேட்கலாமா? முதலமைச்சர் என்ன பேசினார்? புடனில் அடித்து விரட்டுறது அப்படின்னா உடனே பூரா சங்கி பயிலையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு இந்த வடிவேலை வார்டனை நிப்பாட்டி வச்சு எல்லாரும் கொட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டங்குன்னு கூட்டுவாங்க. அந்த மாதிரி எச்ராஜாவை கூட்டி நிப்பாட்டி வச்சு, இதுதான் எச்ராஜா, இது இவருடைய புடனி, அடியுங்கள் சலார் என்ற அடியுங்கள், இப்படி அடிச்சு காட்ட போகிறோமா? புடனியில் அடிக்கிறது அப்படின்றது அது ஒரு ஃப்ரேஸ், அது ஒரு இடியம். அதை ரசிக்க தெரியல அப்படின்னா புடனியை கூப்பிட்டு அடிச்சு காட்ட வேண்டியதுதான். வேற என்ன பண்ணுறது? ஓட விரட்டுவோன்னு சொல்கிறான். ஓட விரட்டுறது அப்படின்னா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடு, இப்போ நான் விரட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு விரட்டுறதா? அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை இதுக்கு தான் அறிவு வேணுன்றது. அதுதான் பெரியார் சொல்கிறாரு, தமிழன் தன்னை இந்துவாக உணர்கின்ற காரணத்தால் ஞானத்தையும் பகுத்தறிவையும் மானத்தையும் இழந்தவனாக மாறுகிறான். அப்போ பெரியார் சொன்னதை கேட்ட தமிழர்கள் நாம் இந்துவாக உணர்ந்து ஞானத்தையும் பகுத்தறிவையும் மானத்தையும் இழப்பதை விட நாம் தமிழனாக இருந்து பகுத்தறிவு உள்ளவராக, தமிழனாக இருந்து ஞானம் உள்ளவர்களாக, தமிழனாக இருந்து மானம் உள்ளவர்களாக வாழ பழகி இருக்கிறார்கள். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் புடனில் அடிக்கிறார்கள். புடனில் அடிக்கிறது வலிக்குது அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி.